சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆசியாவின் ஜோதியான புத்தரை பற்றி பார்க்க போகிறோம். உலக அளவில் எல்லாத்தையும் பெற்றவனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருந்தும் அதை அனைத்தையும் இழந்தவனை பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். அது மாதிரி எல்லாம் இருந்தும் அதை இழந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சித்தார்த்தர் என்று அழைக்கப்படுகின்ற புத்தர். புத்தரை பற்றி பார்க்கலாமா? அவருடைய தந்தை, அவருடைய வரலாறு அவரெல்லாம் பார்க்கலாமா? சரி, புத்தர் எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல லூம்பினி தோட்டத்தில் அவர் பிறக்கிறார். அவருடைய அப்பா சுத்தோதனர், அவருடைய அம்மா மாயாதேவி. ஆனால் பிறந்த உடனே அவங்க இறந்ததுனால அவர் வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படுறார். அந்த வளர்ப்பு தாயின் பெயர் சிற்றன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றன்னையின் பெயர் கௌதமி அப்படிங்கிறவங்க அவருடைய சிற்றன்னை. புத்தருடைய மனைவி பெயர் யசோதரா, அவருடைய மகன் பெயர் ராகுல். புத்தர் நல்ல ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு இளவரசர், பெரிய அரசனுக்கு பிறந்த ஒரு இளவரசராக இருக்கார். ஆனால் சின்ன வயசுலேயே அவர் கருணை மனப்பான்மையோடவே இருக்கார். அவர் ஒரு நாள் நகர்வலம் வராரு. அந்த நகர்வலம் வரும்போது அவர் சில விஷயங்களை பார்க்குறாரு. சில விஷயங்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, 7 ஆண்டுகள் யார்கிட்டையும் சொல்லாமல் நாட்டை விட்டு வெளியே போயிடுறார். 7 ஆண்டுகள் அலைஞ்சு திரிகிறார். அவர் எந்தெந்த விஷயத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு நோயாளி, ஒரு பிணம், ஒரு வயதான மனிதன், இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ளே என்ன வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் வாழ்க்கையோட தேடலை பற்றி தேடி போகிறாரு. அவர் தேடி தேடி போகிறாரு. கடைசியில் ஒரு போதி மரம்னா ஆலமரம், தயான்ற இடத்துல ஒரு போதி மரத்தடியில் அவர் தியானம் செய்யும்போது அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானம் கிடைச்ச உடனே அவர் முதல்ல அவருடைய ஸ்பீச்சை தொடங்குறார். எந்த இடத்துல அவர் முதல்ல ஸ்பீச்சை தொடங்குறாருன்னா, சாரநாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு மான் பூங்காவில் அவருடைய ஸ்பீச்சை தொடங்குறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசை. அந்த ஆசையை துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை அடையிறதுக்கு ஒரு எண்வழி பாதையை காமிக்கிறார். நிறைய பேர் புத்தருடைய வழியை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சில கொடூரமான அரசர்கள் இருப்பாங்க, சில வீரமான அரசர்கள் இருப்பாங்க. அவங்களும் புத்தருடைய போதனையை கேட்டு மாறி போகிறாங்க. அவருடைய சமகாலத்தவர் யார் சொல்லுவாங்கன்னா, அரசரான அஜாதசத்ருவை சொல்லுவாங்க. அவரும் புத்தருடைய போதனைகள் கேட்டு அவருடைய மக்களுக்கு நல்ல தர்ம வழியை காமிக்கிறார். பிற்காலத்திலையும் புத்தருடைய போதனையை கேட்டு அசோகரும் பின்பற்றுறார். அசோகர் புத்தருடைய போதனையை கேட்டது மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகள்களை அனுப்பிச்சு புத்த சமயத்தை பரப்புகிறாரு. புத்த சமயம் ஈனயானா மகாயானா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். இதுலேயே லேட்டஸ்ட்டாக யாரை சொல்லுவாங்கன்னா, கனிஷ்கரை சொல்லுவாங்க. கனிஷ்கரும் புத்த சமயத்தை பின்பற்றிட்டு புத்த சமயத்தை ரொம்ப ஜப்பான், சைனா அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் புத்த சமயத்தை பரப்புகிறாரு. சரி, இன்றைக்கான கேள்விக்கு போவோமா? புத்தர் தன்னுடைய முதல் போதனையை எங்கு கொடுத்தார்? இதற்கான பதிலை திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்.